السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا كريم صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்பும் உடையவனுமாகிய இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து அடக்கி ஆளக்கூடிய சர்வ சக்தனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுமா. அல்லாஹுவின் சாந்தியும் அற்றா பெரும் கருணை அகிலத்தின் தூதராகி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் இந்த சத்திய மார்க்கம் தலை தொங்குவதற்காக தன் எண்ணிறித்த சத்திய பெரும் சஹாபா தொல்லல் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் தபா தாபியங்கள் இமாம்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் குர்ஆன் ஹதீஸை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வரக்கூடிய நம்ம அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நிகரில்லாத பேரொருளால் அந்த தூய்மையான மார்க்கத்தை அழகான வடிவத்திலே நம்பி இருக்கின்றோம். நம்மால் இயன்ற அளவிற்கு நல்ல அமல்களை செய்யக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து வருகின்றோம். நமக்கு மத்தியில பல்வேறு உபதேசங்கள் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது உண்மையாகவே அதை ஏற்று செயல்படுத்துகின்ற பொழுது நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது மனிதர்களில் நாம் சிறந்த மனிதர்களாக ஆகுவோம். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலும் நீங்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல்வேறு வகைகளிலே நம்மை நோக்கி ஏராளமான உபதேசங்களை நம்மை நோக்கி அனுப்புகின்றான். அந்த உபதேசங்கள் நமக்கும் பயனளித்து பிறருக்கும் பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள், அவைகள் அனைத்தும் நல்லவையாக நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். திருமறை குர்ஆன் நெடுகிலும் இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதற்கு உதாரணமாக நபிமாருடைய வாழ்க்கை சம்பவங்களை நிறைய எடுத்து சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய தூதர் நற்குணங்களோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்த நேரத்திலே பிற்காலத்திலே அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது நான் அல்லாஹுடைய தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் என்று மக்கள் மத்தியிலே பிரகடனம் செய்து அவர்கள் அந்த சத்திய பிரச்சாரத்தை செய்கின்ற பொழுது மக்கள் ஏற்றார்களோ இல்லையோ, ஆனால் அவர்கள் அந்த பிரச்சாரம் உண்மை என நம்புவதற்கு காரணமாக இருந்தது ஒரு பக்கத்திலே அவருடைய குணநலங்கள். அல்லாஹ் அதை திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். நான் இறை தூதர் என்று உங்களிடத்துல சொல்கின்றனே, நான் பொய்யாகவா உங்களிடத்துல சொல்றேன்? என்னை நீங்கள் பல ஆண்டு காலமாக என்னை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அல்லவா? கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட 40 வயசுல நான் அல்லாஹுடைய தூதர் என்று சொல்கின்ற பொழுது 40 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கத்தான் செய்கின்றீர்கள். பல வருடம் உங்களிடத்திலே நான் வாழ்ந்திருக்கின்றேன். அந்த வாழ்க்கையினுடைய நற்குணங்களை, நல்ல அம்சங்களை, செயல்பாடுகளை முன்னிறுத்தி அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த பிரச்சாரங்களை நாம் திருமறை வாயிலாக அல்லாஹ் நமக்கு படம் போட்டு காட்டுகின்றான். நாம் செய்கின்ற இந்த பிரச்சாரங்கள், நாம் செய்கின்ற நல்ல அமல்கள், அவைகள் அனைத்துமே சிறந்ததாகவும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே நற்குணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே நீங்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னால் மக்களிலே யார் சிறந்தவர்கள் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற பொழுது இன்னமின் ஹியாரிக்கும் அஹ்சனுக்கும் அஹ்லாகா, நற்குணங்களிலே சிறந்தவர்கள், மனிதர்களிலே சிறந்தவர்கள், நற்குணங்கள் யார் சிறந்து விளங்குகின்றார்களோ அவர்கள்தான் என்று நிறைய சிலாகித்து சொல்லக்கூடிய, நற்குணங்களை பற்றி சிலாகித்து சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்றோம்.
ஆனால் ஒரு மனிதன் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகின்றான். ஆனால் அவனிடத்துல நற்குணங்கள் இருக்க வேண்டும், மாறாக அவனிடத்துல தீய குணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவனிடத்திலிருந்து எல்லா அமல்களும் அவனிடத்துல அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடும். தீய குணங்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த தீய குணங்கள் அனைத்துமே அந்த தீமையான காரியங்கள் செய்து அந்த தீய குணங்களோடு அவன் வாழ்வான் என்று சொன்னால் அவன் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த தீய குணங்கள் அனைத்தும் அந்த தீமைகள் அனைத்தும் நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடியதாக மாறிவிடும். சில தீய குணங்கள் இருக்கின்றது, அது எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய மிக கடுமையான கோபத்திற்கு உள்ளாகக்கூடிய துர்குணங்களாக அது மாறிவிடுகின்றது. அப்படிப்பட்ட தீய குணங்கள் நம்மிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் நாம் என்னதான் வணங்கினாலும் அல்லாஹ்வை நம்பி இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படை வணக்க வழிபாடுகளை செலுத்தியிருந்தாலும் கூட அது பயனற்றதாக ஆகிவிடும். உலகத்திலே வாழுகின்ற பொழுது பழமொழிகள் சொல்வார்கள், கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை என்று. ஈமானை கொடுத்து நல்ல அமல்களை செய்வதற்கு வழிகாட்டிய பிறகும் கூட நம்மிடத்திலே துர்குணங்கள் தீய குணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த தீய குணங்கள் அனைத்தும் நம்முடைய எல்லா அமல்களையும் அழிக்கப்பட்டு இறுதியிலே நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு துர்பாக்கியம் நிலை ஆகிவிடும். ஏன் நம்மிடத்திலே நல்ல நம்பிக்கை இல்லையா? அழகான உலகத்திலேயே பேர் அற்புதமான தூய்மையான அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அந்த பேர் அற்புதம் அந்த நம்பிக்கை ஈமான் நம்மிடத்திலே இருக்கின்றது. ஆனால் அந்த நம்பிக்கையை அந்த ஈமானை அழகான முறையிலே பாதுகாத்து நம்முடைய உயிர் பிரிகின்ற இறுதி தருணம் வரை அந்த ஈமானோடு நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நற்குணங்கள் நமக்கு தேவைப்படுகின்றது. தீய குணங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீய குணங்கள் இருக்கின்றன, சில தீய குணங்கள். ஆனால் அது நம்முடைய அந்த எண்ணத்திற்கும் நம்முடைய பார்வைக்கும் உள்ளேயும் வெளியவும் அது துர்குணங்களாகவே தீய குணங்களாகவே தெரியாது. இதெல்லாம் ஒரு தீய குணமா, இதெல்லாம் ஒரு பாவமான காரியமா என்பதாக நினைத்து கொண்டு மிக இலகுவாக நாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் அப்படி கடந்து செல்வோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவு என்ன ஆகும் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் அழிக்கப்பட்டு விடும். அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்கு உரியவர்களாக நாம் இருக்க முடியாது. அல்லாஹுடைய கடுமையான கோபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். அல்லாஹுடைய கடுமையான சித்திரவதைக்குரிய தண்டனைக்குரியதாக ஆகிவிடும் என்பதை பற்றி எல்லாம் திருமறை நெடுகிலும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். நபிகளாருடைய வாழ்க்கை நெடுகிலும் அதை மக்களுக்கு எச்சரித்து காட்டக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தீய குணங்கள் நிறைய இருக்கின்றது, ஏராளமான தீய குணங்கள். ஒரு மனிதன் சோம்பேறித்தனமாக அவனுடைய வணக்க வழிபாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. திருமறை நெடுகிலும் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். சோம்பேறித்தனம் ஒரு தீய குணம், தீய பண்பு. அந்த குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. பொதுவாக வணக்க வழிபாடுகளில் நிற்கின்ற பொழுது அல்லாஹுவை அஞ்சிய நிலையிலே ஒரு தூய்மையான முறையிலே அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, தர்மமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நற்குணங்களோடு இறை அச்சத்தோடு இறை நம்பிக்கையோடு அந்த வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும். அதுல அந்த இறை நம்பிக்கையில அந்த இறை அச்சத்துல அந்த வணக்க வழிபாடுல கொஞ்சம் அப்படியே அந்த சோம்பேறித்தனம் கலந்து விடும் என்று சொன்னால் இந்த இறை அச்சத்தையும் இறை நம்பிக்கையும் அது பாழாக்கி விடும். இன்னல் முனாஃபிகீன்கள் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கின்றார்கள். யுகாதிஊன் அல்லாஹ் வஹுவ காதிஊஹும், ஆனால் அவர்கள் ஏமாற இருக்கின்றார்கள். முனாஃபிகீன்கள் பற்றி அவருடைய குணத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் அவருடைய பண்புகளை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. யுகாதிஊன் அல்லாஹ் வஹுவ காதிஊஹும், அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கின்றார்கள், அவர் ஏமாந்து போவார்கள். வ இதா காமு இல ஸலாத்தி, அவர்கள் தொழுகைக்காக நிற்பார்கள் என்று சொன்னால் காமு குசாலா, சோம்பேறிகளாகவே அவர்கள் தொழுகைக்காக நிற்பார்கள். இந்த சோம்பேறித்தனத்தை அல்லாஹ் அந்த இடத்துல காட்டுறான், எடுத்து சொல்றான், பாடமாக நமக்கு சொல்றான். சோம்பேறித்தனமாக வணக்க வழிபாடுகளில் நிற்பது, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவது யாருடைய பண்பு என்று சொன்னால் முனாஃபிக்கினுடைய பண்பு. அவர்கள் யார்? நரகத்தினுடைய அதல பாதாளத்திலே அடித்தளத்திலே, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடி தட்டுகளை அதல பாதாளத்திலே இருக்கக்கூடியவர்கள். சோம்பேறித்தனம் என்பது ஒரு தீய குணம் நம்மில் அனைவரிடத்திலும் இருக்கின்றது.
குறிப்பாக வணக்க வழிபாடுகளில, உலக காரியங்களிலே அதை கூட செயல்படுத்த மாட்டோம். சோம்பேறித்தனத்தை, ஆஹா பார்ட்டி வந்துட்டானா முடிச்சிடணுமே, இல்லாட்டி போயிருமே, இது பெரிய வியாபாரம் இல்ல, அதற்காக மற்ற வேலைகள்லாம் தூக்கி எறிந்து விட்டு சோம்பேறித்தனம் தூக்கமா மற்ற வேலைகளா தூக்கி எறிந்து விட்டு வேகமாக போவோம். ஆனால் அல்லாஹ்வை வணங்க வருகின்ற அந்த வணக்க வழிபாடு, தொழுகதானே இன்னொரு 10 நிமிஷம் ஆகும், சுபுகு தொழுக அதிகமா தவறி போறதுக்கு என்ன சோம்பேறித்தனமும் ஒரு காரணம் தானே. உறக்கம் ஒன்றாக இருந்தாலும் சோம்பேறி எந்திரிச்சிருவோம், அலாரம்லாம் வச்சிருப்போம், 1க்கு 2 3 4 அலாரம் வரிசையா அடிக்கும். என்ன எதற்காக அதை வைக்கிறோம்? இன்னும் கொஞ்ச நேரம் வந்து அப்புறம் போவோம். அந்த சோம்பேறித்தனம் அப்படியே வணக்க வழிபாடுகளிலிருந்து நம்மை திசை திருப்பி விடும். வணக்க வழிபாடுகளை, அமல்களை பாழாக்கி விடும். இப்படி நிறைய இருக்குது, ஆணிடத்துல இருக்குது, பெண்கள் இடத்திலும் இருக்கின்றது. சோம்பேறித்தனம் எங்கே வந்து விட்டதோ அங்கே அதிகமான பிரச்சனைகள் வருவதற்குரிய காரணமாக குடும்ப நிகழ்வுகளிலே நாம் பார்க்கின்றோம். அதிகமான வீடுகளில் சமைப்பது கிடையாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய வீடுகளில் சமைப்பது கிடையாது. இதுக்கு ஹோட்டல் இருக்குல்ல, கடையில வாங்கி சாப்பிட்டுக்குருவோம். ஒரு சோம்பேறித்தனத்தினால், அதனால் பொருளாதார இழப்பு, அதனால் ஆரோக்கியம் ரொம்ப பாதிக்கப்படுறது, அதனால் நோய்கள் ஏற்படுகின்றது. நிறைய காரணிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி தீய குணங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இது சோம்பேறித்தனம், இது ஆழ பதிந்து கொண்டே அதிலே சென்று கொண்டே இருக்கும் என்று சொன்னால், அதிலே நாம் நிலையாகவே அந்த சோம்பேறித்தனத்தை இருக்கும் என்று சொன்னால், அதனால் நம்முடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிடும். அதே போன்று இன்ன பிற தீய குணங்கள் இருக்கின்றது. அந்த தீய குணங்கள் அதை செயல்படுத்துவது இருக்கின்றதே, அது மிக கடுமையான பெரும் பாவத்தில் போய் விட்டு சொல்றோம். ஆனால் கண்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு தீய குணமா என்பதை போன்று கடந்து செல்லக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலை. ஆனால் அறிந்தோ அறியாமலோ அது போன்ற ஒரு குணம் நம்மிடத்திலே இருக்கின்றது. விதி விலக்காக ஒரு சில நபர்கள் வேணால் அதை தெரிந்து அறிந்து அது போன்ற அந்த நேரங்களிலிருந்து சுதாரித்து விலகி கொள்ளலாம். ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், அந்த தீய குணத்தோடு நாம் இந்த உலகத்தை கடந்து மறுமையை நாம் கடக்கின்ற பொழுது ஒருபோதும் வெற்றி அடையவே முடியாது. அங்கே மறுமையிலே சொர்க்கத்தை அடையவே முடியாது என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தீய குணத்தை கடுமையான முறையிலே எச்சரிக்கின்றார்கள். அந்த குணத்தினுடைய அளவு பெரிய அளவு அல்ல, ஒரு கடுகை விட அதை விட மிக குறைவாக இருந்தாலும் கூட அவர் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. அறிந்து கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட குணம் நம்மிடத்தில் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு உள்ளே நுழையவே முடியாது, மன் கான ஃபீ கல்பிஹி மின் கிப்ர், யாருடைய உள்ளத்துல அணுவளவு பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கத்துக்கு உள்ளே நுழைய முடியாது. கடுமையான எச்சரிக்கை. பெருமைனா என்ன? நாம எதை நினைக்கின்றோமோ அத இலக்கணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல. நாம என்ன நினைப்போம்? ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய மனிதர், ஆனால் அவருடைய உடையை அவர் வாங்குகின்றார் கடைகளிலே, 2000 ரூபாய்க்கு வாங்குறாரு, 3000 ரூபாய்க்கு வாங்குறாரு, நல்ல காஸ்ட்லியான சட்டை, உயர்தரமான சட்டை, நல்ல அழகான கலரு, நல்ல அழகான தரம் அவர் போட்டார்னா அதனுடைய நிலைப்பாடு அவரை பார்த்த மாத்திரத்துல என்ன சொல்லுவாங்க? இவரெல்லாம் பெரிய வசதியான ஆள், கோடீஸ்வரம் விட்டு புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க போல. எதை வைத்து? அவர் அணிகின்ற உடையை வைத்து. நம்முடைய பார்வையில் அப்படி உடனே பட்டுன்னு சொல்றோம், பாத்தியா சம்பாதிக்கிறதுக்கு வக்கில்ல, சட்டையை மட்டும் பாத்தியா எவ்வளவு பெருமையா போட்டிருக்கான், பாத்தியா அவருடைய செருப்பு பாரு, ஏன் ஒரு 200 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினா பத்தாத, 2000 ரூபாய்க்கு காலில் செருப்பு வாங்கி போட்டிருக்கான்ப்பா சொல்லுவோமா இல்லையா? நம்முடைய பார்வையில் அப்படி நினைக்கின்றோம். தகுதிக்கு மீறி அவர் ஒரு அழகை, ஒரு நல்ல அழகான ஒரு நிலையை அவர் விரும்புவார் என்று சொன்னால், இல்லை இல்லை, உன்னுடைய தகுதிக்கு நீ அதை விரும்பிட்டு போ, ரொம்ப பெருமை பிடிச்சு போய் இருக்காத. நம்முடைய பார்வை, அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு இலக்கணம் சொல்கின்றார். பெருமைனா என்ன தெரியுமா? அந்த இலக்கணத்தை நம்முடைய வாழ்க்கையோடு, நம்முடைய செயல்களோடு, நம்முடைய குணங்களோடு அதை உரசி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக அதிலிருந்து நாம் மீள வேண்டும். அதற்காகத்தான் உபதேசங்கள். உண்மையான ஒரு உபதேசத்தை ஒரு மனிதன் அடைவான் என்று சொன்னால்
அந்த நல்ல மூமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த உபதேசத்திற்கு முரணாக தீய குணங்களோ தீய செயல்பாடுகளோ அவரிடத்துல இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக அதிலிருந்து மீண்டு விடுவார். வலம் இஸ்ரு அலாமா ஃபஅலு வஹும் யஅலமுன். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், தெரிந்து கொண்டே அவர்கள் அந்த தீமையான காரியங்களை நிலைத்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்றாங்க, யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்கின்றதோ சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார்கள். இன்னர் ரஜுல, திடீர்னு ஒரு மனிதர் கேட்கின்றார், கால ரஜுல, ஒரு மனிதர் கேட்க, இன்னர் ரஜுல யுஹிப்பு அன் யக்கூன சௌபுஹு ஹஸனா வ நஅலுஹு ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை அழகானதாக இருக்க வேண்டும், தன்னுடைய காலணி செருப்பு அழகானதாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகின்றார்கள். இது பெருமையா? இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன். யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகை விரும்புகின்றான். அது கிபுர். கிபுர் என்று சொன்னா, பெருமை என்று சொன்னால் என்ன தெரியுமா? பத்தாருல் ஹக் வ கம்துன் நாஸ், உண்மையை மறுப்பது என்பது இருக்குதே, உண்மை இதுதான் சத்தியம், இதுதான் சரி என்று இருக்கும். அந்த உண்மையை தன்னுடைய உள்ளத்தால் அவன் மறுக்கிறான் என்று சொன்னால் அது அவனுடைய உள்ளத்திலே பெருமை இருக்கின்றது. சக மனிதனை அவன் இழிவாக கருதுவான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே பெருமை. இந்த இரண்டு தான், இந்த இரண்டு நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை, இந்த தீய மற்ற குணங்கள் நிறைய இருக்குது, ஏராளமான குணங்கள். பொய் பேசுறது, லஞ்சம் வாங்குறது, மது அருந்து உபச்சாரம் பண்றது, அநியாயம் பண்றது, அடுத்தவர் தப்பா பேசுறது, அடுத்த பழி போடுறது, அவதூறு பேசுறது, நிறைய ஏராளமான தீய குணங்கள். இந்த தீய குணங்கள் இது நம்முடைய உள்ளம் சார்ந்ததாக இருக்கின்றது. உள்ளத்திலே, யாருடைய உள்ளத்திலே இது இருக்கின்றதோ அவன் சொர்க்கம் செல்ல முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கின்றார்களே, இலக்கணமாக இதை சொன்னார்களே. இந்த இரண்டு அம்சம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றதா? ஒன்று சத்தியம் என்று ஒன்று வருகின்ற பொழுது அதை விட்டு நாம் விலகி இருக்கின்றோமா? ஈமான் என்று சொன்னாலே அதிலே தலையாய மிக முக்கியமான பேர் அற்புதத்திலும் அற்புதமாக நிகழக்கூடியது என்ன? நம்பக்கூடிய விஷயம், அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன். அல்லாஹ்வை தவிர வேற எந்த வஸ்துவும் வணக்கத்திற்கு உரியதாக இருக்க முடியாது என்ற இந்த தலையாய நம்பிக்கை நம்ம முஸ்லிம்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ் அல்லாஹ்விற்கு வழங்கக்கூடிய இது சம்பந்தமாக, நம்பிக்கை சம்பந்தமாக, அல்லாஹ்வுடைய பண்பு சம்பந்தமாக, வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக, இவைகளுக்கு சான்றாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்கு அல்லாஹ் ஏராளமான சான்றுகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அனைத்திற்கும் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலக மக்களையும் நல்வழிப்படுத்துவதற்காக வந்த தூதர். இந்த தூதரை ஒருவன் மறுப்பான் என்று சொன்னால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது, ஈமான் கொண்டவனாக இருக்க முடியாது. திருமறை குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம், வஹி செய்தி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்த இந்த ஒட்டுமொத்த திருமறை குர்ஆனிலே ஒரே ஒரு வசனம், அந்த உபதேசம், அதை ஒருவன் மறுப்பான் என்று சொன்னால் அவன் உண்மையான முஸ்லிமாக, ஈமான் கொண்ட மூமினாக இருக்க முடியாது. இப்ப எடுத்து பாருங்க, இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய உபதேசமாக, அல்லாஹ்வுடைய வஹி செய்தியாக, அல்லாஹ்வுடைய வஹி செய்தியாக திருமறை குர்ஆன் நமக்கு மத்தியிலே, அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய செய்திகள் நமக்கு மத்தியிலே இருக்கின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகளிலே இதற்கு முரணாக ஏதாவது இணை வைப்போ, அல்லது மது அருந்துறதோ, அல்லது விபச்சாரமோ, அல்லது வேற வேற அவதூறாக பேசுவதோ, அல்லது வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த நடைமுறைக்கு மாற்றமாக இப்படி ஏதாவது ஒன்று சத்தியத்திற்கு முரணாக ஒரு செயல் நம்மிடத்திலே இருக்கும் என்று சொன்னால், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் வணக்க வழிபாடுகளை, குறிப்பாக தொழுகையிலே கையை உயர்த்தி நெஞ்சிலே கையை கட்டினார்கள் என்ற இந்த உண்மையான செய்தி ஹதீஸின் வாயிலாக, இதற்கு மாற்றமாக வேற செய்தி, எந்த செய்தியும் ஆதாரப்பூர்வமாக நாம் பார்க்க முடியாது.
அல்லாஹுடைய தூதர் கையை உயர்த்தி தொப்புளுக்கு கீழே தன்னுடைய கையை கட்டினார்கள் என்ற செய்தி ஆதாரம் ஏதாச்சும் ஒரே ஒரு செய்தி காட்ட முடியுமா? இதே மாதிரி நிறைய தொழுகை வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, இன்ன பிற செய்திகளாக திருமறை குர்ஆனுடைய வசனங்களாக இருந்தாலும் வட்டி வாங்கக்கூடாது, அல்லாஹுடைய உபதேசம், அல்லாஹுடைய வகி செய்தி, அடுத்தவர் மீது பழி போடக்கூடாது, அல்லாஹுடைய உபதேசம், அடுத்தவர் மீது அவதூறான வார்த்தைகள் பேசக்கூடாது, அல்லாஹுடைய உபதேசம், பொய் பேசக்கூடாது, அல்லாஹுடைய உபதேசம், எல்லாத்திற்கும் மாறாக அவைகள் அனைத்தும் நம்மிடத்திலே வருகின்ற பொழுது அதற்கு முரணாக அதை மறுக்கின்ற பொழுது, இல்லை இல்லை இருக்கட்டும், இதெல்லாம் அல்லாஹுடைய இருந்தால் இதுக்கு சாத்தியம் இல்லை என்று ஒரு மனிதன் அதை மறுப்பான் என்று சொன்னால், அந்த மறுப்பிற்கு மிக முக்கியமாக எது உள்ளத்துல நிற்கின்றது என்று சொன்னால் இந்த பெருமை. உண்மையை மறுப்பது என்பது அவனுடைய உள்ளத்துல பெருமையாக இருக்கின்றது. பட்டவர்த்தனமாக தெரிந்தது யாருக்கு? ஃபிரௌனுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்லக்கூடிய செய்தி உண்மை, ஆனால் மறுத்தான். அதே மாதிரி மக்களை கேவலமாக, இன்னொரு அம்சம் மக்களை கேவலமாக கருதுவது. நீ சொல்லி நான் கேட்குதா? இன்னைக்கு அப்படிதானே இருக்கு. நான்லாம் ஒரு 15-20 வருஷமா தௌஹீதுல பயணிக்கிறேன். நேத்து வந்த ஆளு நீ சொல்லி நான் கேட்கணுமா? இந்த செய்தி உண்மையானதாக இருக்கும், ஹதீஸ்ல உள்ளதாக இருக்கும், குர்ஆனுடைய வசனமாக இருக்கும். ஆனால் நான் என்ற அந்த அகம்பாவம், அந்த ஆணவம், அந்த திமிரு, அந்த பெருமை, நீ சாமானிய மனிதன், இன்னைக்கு வந்தவன், நேத்து அற்பமானவன், நீ சொல்வதை நான் கேட்கணுமா என்ற இந்த பண்பு இருக்குதே, அந்த பண்பு நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால் ஒருபோதும் சொர்க்கம் செல்ல முடியாது. கம்துன்னாஸ், மக்களை, மனிதர்களை இழிவாக கருதுவது. இது யார் சொன்னா தெரியுமா? காஃபிர்கள் சொன்னார்கள். நபிமார்களிடத்துல, ஏராளமான நபிமார்களிடத்துல, ஆலல்லதீன கஃபரு மின் கௌமி, தன்னுடைய அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே அவர்கள், அந்த இறை நிராகரிப்பாளர்கள் சொன்னார்கள், மா நரா இல்லா பஷரம் மிஸ்லனா, எங்களை போன்ற சாமான மனிதர்கள் தானே நீங்க, தூதர் என்று சொன்னால் எப்படி இருக்கணும்? எங்களை விட வித்தியாசமாக இருக்கணும். இல்லல்லதீன அராதிலுனா பாதியர் ரஇ, இந்த உண்மையை பின்பற்றக்கூடியவர்கள் யாராக நாங்கள் பார்க்கின்றோம் தெரியுமா? எங்களிலே சிந்தனை குறைவு உள்ளவர்கள், எங்களிலே இழிந்தவர்களாக நாங்கள் யாரை பார்க்கின்றோமோ அவர்கள் தான் உங்களை பின்பற்றுகின்றார்கள். அதனால் உங்களை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று மறுத்தார்கள் தூதர்களை. யாரு? அந்த காஃபிர்கள். என்ன காரணம்? இந்த தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை பின்பற்றக்கூடியவர்கள் சாமானிய மனிதராக இருக்கின்றார்கள். நம்முடைய உள்ளத்துல அந்த பெருமை வந்துவிடும் என்று சொன்னா இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் நம்ம எடுக்க நேரிடும். பள்ளிவாசல்ல தான் உட்கார்ந்துருப்போம், நல்ல பெரிய பணக்காரரா இருப்பாரு, நல்ல வசதி வாய்ப்புள்ளவரா இருப்பாரு. அவருக்கு முன்னால் அந்த பள்ளிவாசல்ல கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு அசுத்தம் தெரியுது, ஏதோ ஒரு குப்பை இருக்குது, அவர் அதை எடுத்து போட மாட்டார். அவரை எடுத்து போட மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? நாம யாரு? நாம பெரிய ஆளு, நம்முடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்முடைய பொருளாதாரம், எப்பா அங்க வாப்பா, அது என்னப்பா அப்படி இருக்கு, அதை எடுத்து அப்படி உள்ளத்துல அந்த மாதிரியான சிந்தனையோடு சொல்லக்கூடிய, இது நம்மிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள், ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பாவமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிக கடுமையான பாவம். அடே, என்னோட போருக்கு வர்றியா? என்னுடைய சட்டையை நீ பிடுங்க தயாராகிவிட்டாய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்-இஸ்ஸு இஸாரா, கண்ணியம் என்பது எனது கீழாடை, கிப்ரு பெருமை இருக்கின்றதே, ரிதாஉஹு அவனுடைய மேலாடை, அவனுடைய சட்டை பெருமை, வலஹுல் கிப்ரியா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்ள், வானம் பூமி அனைத்துக்கும் பெருமை என்று சொன்னால் சொந்தக்காரன் ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான். ஃபமன் யுனாஸிஉனி, யார் அதற்காக போட்டி போடுகின்றானோ அவனை அல்லாஹ் கடுமையான முறையிலே வேதனை செய்வான், சித்திரவதை செய்வான் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அந்தஸ்து, பணம், பதவி எல்லாம் யார் கொடுத்து வந்தது? அல்லாஹ் நினைத்திருந்தால் பிச்சைக்காரன் கேவலமாக அல்லாஹ் மாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
நிறைய ஏராளமான சம்பவங்களை நாம் பார்க்கின்றமே. நேற்று வரைக்கும் கோடிகளிலே புரண்டவர்கள், ஒரே ஒரு ஆட்டு, ஒரு பூகம்பம், ஏதாவது ஒரு பேரிடர் வந்துவிடும் என்று சொன்னால் அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாத நிலைக்கு ஆளாகக்கூடிய நிலைக்கு மனிதர்கள் ஆளாகி விடுகின்றார்கள். அவனுடைய பதவி, பணம், பொருள், அந்தஸ்து, கண்ணியம், கௌரவம் எதுவுமே அவனுக்கு முன்னால் இருக்காதே. அவர்களை அப்படிப்பட்ட குணம் நம்மிடத்தில் இருக்கும். இந்த இரண்டு பண்பு, மக்களை கேவலமாக மதிப்பது, தான் உயர்வானவன் என்ற அந்த மமதை இருக்கின்றது. அந்த மமதையோடு நடக்கக்கூடியவர்கள், சத்தியத்தை எல்லாம் சரிதான், நீ சொல்றது குர்ஆன்ல இருக்கு, இந்த வசனம் தான், ஆனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய முன்னோர்கள் அந்த வழியில நான் போயிடுறேன் என்று மறுப்பான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்துல பெருமை இருக்கின்ற. அல்லாஹ்வுடைய வசனம் உன்னுடைய சீர்படுத்துவதற்காக, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தூதரை தேர்ந்தெடுத்து, அவர்களின் மூலமாக வஹியை தேர்ந்தெடுத்து, அது அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டு மிகப்பெரிய பொக்கிஷமாக வேறு அற்புதமாக உனக்கு வருகின்ற பொழுது அதை நீ மறுக்கின்றாய் என்று சொன்னாய் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீ எடுப்பாய் என்று சொன்னால் அல்லாஹ்வை விட மேலானவன் என்ற அந்த மமதை உனக்கு வந்து விடுகின்றது. அப்படித்தான் ஷைத்தான் நினைத்தான். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அடிபணி என்று கட்டுப்படு என்று சொல்கின்ற பொழுது நான் கட்டுப்பட மாட்டேன். கால அல்லாஹ் கேட்கிறான், மா மனஅக அல்லா தஸ்ஜுத லி அமர்த்துக்க, உனக்கு நான் சொல்லுகின்ற பொழுது, ஏவுகின்ற பொழுது நீ மறுக்கின்றாயே, என்ன காரணம்? அவன் கூறினான், கால அன கைர், நான் சிறந்தவன், ஹலக்தனி மின் நார், என்னை நெருப்பால் படைத்தாவ, ஹலக்தஹு மின் தீன், அவரை களிமண்ணால் படைத்தார். களிமண் பெருசா, நெருப்பு பெருசா? அல்லாஹ்விடத்துல போட்டி போட்டு அந்த பெருமையை அல்லாஹ்விடத்தில் நிலைநிறுத்தியதன் விளைவாக உலகம் அழிகின்ற காலம் வரை உனக்கு என்னுடைய சாபம் உன்னிடத்திலே இறங்கிவிடு, இங்கே இருக்க தகுதி இல்லை என்பதை அல்லாஹ் திருமறை வாயிலாக அதை சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மனிதர்களை எப்படி நடத்துவான் தெரியுமா? அல்லாஹ் வாக்குறுதியாக சொல்றான், இந்த இரண்டு குணங்கள் உடையவர்களாக நீ எவ்வளவு பொருளாதாரத்தை மிகைத்தவனாக மக்கள் மத்தியிலே, இந்த ஏரியாவில் நல்ல பெரிய பொருளாதாரம், நல்ல அந்தஸ்து, நல்ல கண்ணியம், எது சிறந்து இருந்தாலும் சரி, உன்னிடத்திலே இந்த பண்பு இருக்கக்கூடாது. அது இருக்கும் என்று சொன்னால் உன்னை அல்லாஹ் எப்படி நடத்துவான்? திருமறை வாயிலாக சொல்லி காட்டுகிறான். அவர் எப்படிப்பட்ட நிலைக்கு மாறிவிடுவார்? இது யாரையும் குறிப்பிட்டோ இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்பதோ அல்ல. உபதேசங்கள் எப்படி வேணாலும் வரலாம். உபதேசங்கள் வருகின்ற பொழுது தீமை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், அந்த தீய குணங்கள் நம்மிடத்தில் இருக்கும்னா அதை விட்டு கலைந்தறிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்றான், சஅஸ்ரிஃபன் ஆயாத்தி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக். உலகத்திலே எந்தவித நியாயமும் இல்லை அவர் பெருமை கொள்வதற்கு. பெருமை கொள்வதற்கு நியாயம் எதுவுமே கிடையாது. இதற்காக நான் பெருமை கொள்கிறேன் சொல்ல முடியாது, எந்த காரணமும் கிடையாது. பூமியிலே நியாயமின்றி எவர்கள் பெருமை கொள்கின்றார்களோ அவர்களை ஆயாத்தி அல்லதீன, என்னுடைய சான்றை விட்டும் நான் அப்படியே அவரை திசை திருப்பி விடுவேன். ஆயத்தில் அவர் எத்தனை வசனங்களை, நம்முடைய சான்றுகளை, ஆயத்துகளை அவர்கள் பார்த்தாலும் ஆயத்தில் அவர் நம்ப மாட்டார், நம்பிக்கை கொள்ள மாட்டார். ஏன் அப்படி அல்லாஹ் ஆக்கி விடுவான்? எவ்வளவு பெரிய துர்பாக்கியமான நிலை பார்த்தீங்களா? ஆயத்தில் எந்த வசனங்களை, சான்றுகளை கண்டால் அவர் நம்ப மாட்டார். சபீல ருஷ்டி சபீலா, நேரான வழி என்று அவருக்கு தெரியும் போது அந்த நேரான வழியை அவர் தேர்ந்தெடுக்க மாட்டார். தேர்ந்தெடுக்க மாட்டார்னா நேர்வழியில் அவர் நடத்தப்பட மாட்டார். சபீலல் கையி, தீமையான வழிகளான பாவத்திற்குரிய எந்த வழிகள் எல்லாம் தெரியுமோ அதை அவர் ஏற்றுக்கொள்வார். எதற்காக தெரியுமா? தாலிக பி அன்னஹும் கذبوا بآياتنا وكانوا عنها غافلين. நம்முடைய வசனங்களையும் சான்றுகளையும் அவர் உதாசீனப்படுத்தியதன் விளைவாக இப்படிப்பட்ட நிலைக்கு அவர் ஆளாகி விடுவார். அல்லதீன கذبوا بآياتنا ولقاء الآخرة حبطت أعمالهم, அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சந்திப்பை மறந்தவர்களாக, நிராகரித்தவர்களாக, உதாசீனப்படுத்தியவர்களாக, எல்லாத்துக்கும் என்ன காரணம்? உள்ளத்துல வந்து உட்கார்ந்துட்டான்.
உள்ளத்துல வந்து சைத்தானை வந்து உட்காந்துறான். அல்லாஹ் பெரியவனா நீ பெரியவனா வாடா போட்டு பார்ப்போம். இந்த சிந்தனை வருகின்ற பொழுது அதிலிருந்து பாதுகாக்கின்ற வழிமுறைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த மூமினும் எந்த முஸ்லிமும் நான் பெருமை கொண்டவனாக ஆக வேண்டும் என்று விரும்ப மாட்டான். நான் மக்கமத்திய பெருமையோடு நடக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டான். அவனிடத்துல பேசுகின்ற பொழுது பெருமையோடு பேச வேண்டும் விரும்ப மாட்டான். ஆனா சைத்தான் வந்து உள்ள உட்கார்ந்து அப்படி எல்லாத்தையும் மாற்றி அவனுடைய வாழ்க்கையை மறுமையினுடைய அதல பாதாளத்தின் நரகத்திற்கு கொண்டு செலுத்துவோம். யாருடைய வேலை? ஒரு செகண்ட் அப்படி சைத்தானை வந்து அப்படியே மாத்திடுவான். அதிலிருந்து பாதுகாக்கின்ற வழிமுறைகளை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது அல்லாஹ் அழகான முறையிலே உபதேசங்களை சொல்லி காட்டுகின்றான். இறை நம்பிக்கை, அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை இருக்குதே, இறை அச்சம் இருக்குதே, இந்த இரண்டும் உன்னை அந்த துர்பாக்கியமான குணங்கள் இருந்து பாதுகாக்கும். இன்னல்லது சில பேர் இருப்பார்கள் இத்தகோ அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய இறை அச்சம் உடையவர்களாக இருப்பார்கள். தாயிஃபு மின ஷைத்தான், இந்த ஷைத்தானுடைய தூண்டுதல் வந்த உடனேயே தனக்கரு அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். ஃபைதாஹும் முப்சிரூன், சுதாரித்துக் கொண்டு அதிலிருந்து விலகி விடுவார்கள். நான் பேசுகின்ற பேச்சு ஆக ஒரு மாதிரியால பேசுறோம், அவனை நோவினைப்படுத்துற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி நம்ம பேசுறோம், ஆஹா பேசிடக்கூடாது என்று அந்த சுதாரித்து அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றாரு. அந்த பெருமையிலிருந்து, அந்த அகம்பாவமான நிகழ்வுகளில் இருந்து. அகம்பாவம் ஆணவம்லாம் எப்ப வரும்? அல்லாஹ்வை மறுக்குகின்ற பொழுது, மறக்குகின்ற பொழுது. உண்மையான மூமினாக இறை நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஆஹா அல்லாஹ் பார்க்கிறானே, இந்த பேச்சுக்காக நாளை அல்லாஹ் நம்மை தண்டிப்பானே என்ற அந்த நம்பிக்கை, அந்த அச்சம் இந்த இதிலிருந்து, பெருமையிலிருந்து, கிபரிலிருந்து பாதுகாக்கும். இந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வழிமுறை என்ன? அல்லாஹ் அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றான். இதா துக்கிரல்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், வஜிலத்து குலூபுகும், உங்களுடைய உள்ளங்கள் அப்படி நடுநடுங்கும், அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் வரும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, திருமறை குர்ஆனோடு தொடர்போடு இருங்கள், வசனங்களை ஓதுங்கள். ஜாதத்துஹும் ஈமானா, நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த இறை அச்சமும் இறை நம்பிக்கையும் உள்ளத்துல, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அது அதிகரிக்கின்ற பொழுது அவன் இந்த கெட்ட குணத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதோடு அல்லாமல் எல்லா நேரங்களிலும் சைத்தானிடமிருந்து, சைத்தானுடைய தூண்டுதலால் ஏற்படுகின்ற, சைத்தான் உங்களை எல்லா நேரங்களையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எங்க வாய்ப்பு கிடைக்கும் தடம் பொருளுகின்ற அந்த நேரத்தை உடனடியாக அந்த சைத்தான் அவனை பற்றி கொள்கின்றான். அலைஹிம் நபா அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலக மின்ஹா ஃபஅத்பஹு ஷைத்தான். நம்முடைய வசனங்கள் அவனிடத்துல வந்தன, அவன் அதை விட்டும் சருகி கொண்டான், ஷைத்தான் அவனை தொத்திக் கொண்டான். திருமுறை குர்ஆனுடைய வசனம். கான மினல் காவின், அவன் வழிகட்டவனாக ஆகிவிட்டான். இந்த துர்பாக்கியமான கெட்ட குணங்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் வருகின்றதா, ஹதீஸ் வருகின்றதா, உண்மையான சஹீஹான ஹதீஸ் வருகின்ற பொழுது அதன்பால் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, நாம் அதை விட்டு புறக்கணிப்போம் என்று சொன்னால் ஏதோ உள்ளத்துல வந்து சைத்தான் நம்மை ஆட்டுவிக்கின்றான். சைத்தான் அந்த பெருமையின் மூலமாக கட்டுப்படுவதிலிருந்து அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதில் நம்மை திசை திருப்பி அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்குதான். அப்படி இருக்கின்றனாலதான் மிகப்பெரிய அளவிலே நமக்கு மத்தியில பிளவு, நமக்கு மத்தியில ஒரு தவறான பார்வைகள், நமக்கு மத்தியில ஒரு கசப்புணர்வுகள், நமக்கு மத்தியில நிறைய இந்த மாதிரியான தீய எண்ணங்கள் சைத்தான் அப்படியே ஊட்டி கொண்டே இருக்கிறான். அந்த பெருமையை, கிபரை வளர்த்து கொண்டே இருப்பதின் விளைவாக சத்தியத்தை மறுப்பதும், மக்களை கேவலமாக நினைப்பதும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால் ஒருபோதும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகளார் எச்சரிக்கின்றார்களே. அந்த கெட்ட நிகழ்வுகளிலிருந்து, அந்த எச்சரிக்கையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அழகான வழிமுறைகளை, இறை நம்பிக்கையும் இறை அச்சத்தையும் அதிகமாக நமக்கு ஒருவருக்கு போதிக்கின்ற பொழுது, திருமறை குர்ஆன் தொடர்போடு இருக்கின்ற பொழுது, அல்லாஹ்விடத்தில் எல்லா நேரத்திலையும் பாதுகாப்போடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, அல்லாஹ் இந்த கிபிரிலிருந்து, பெருமையிலிருந்து, தீய குணங்களிலிருந்து பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன். அந்த தீய குணங்களிலிருந்து நாம் மாறினால், மாற வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தில் உறுதி பூண்டால் அல்லாஹ் நிச்சயமாக மாற்றுவான். அல்லாஹுடைய வாக்குறுதி. இல்லை என்று சொன்னால் போற போக்கிலே அப்படியே விட்டுருவான். அல்லாஹுக்கு
எந்த சேதமும் எந்த இழப்பும் கிடையாது. அதனுடைய இழப்பு நமக்கு தான். எனவே அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் கோரக்கூடியவர்களாக இந்த கிபிரிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர் நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் மக்கள் மத்தியில் ஏராளமான தாவாக்களை பிரச்சாரங்களை நாம் கொண்டு செல்கின்றோம். தமிழகம் இன்றைக்கும் விழிப்புணர்வு உள்ள ஒரு மாநிலமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கின்றது என்று சொன்னால், ஆரம்பம் காலம் முதலேயே நம்முடைய இந்த தௌஹீது பிரச்சாரம் மக்கள் மத்தியில் வீரியமாக பட்டி தொட்டியெல்லாம் சென்றதின் விளைவாக இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு பெரும் கூட்டம் விழிப்புணர்வு உடையவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பிரச்சாரத்தினுடைய ஆணிவேர் அந்த ஏகத்துவம் தான், தௌஹீது. ஒரு காலத்துல நஜாத் நஜாத் என்று அதற்கு பின்னால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வேரூன்றி வலுவாக எல்லா மாவட்டத்திற்கும் எல்லா கிராமங்களுக்கும் அந்த பிரச்சாரம் சென்றதின் விளைவாக இன்றைக்கு இந்த தௌஹீது ஜமாத்துக்கு அப்பாற்பட்டு வேணாலும் இருக்கலாம், ஆனால் தௌஹீது கொள்கையில் இருந்து அந்த ஏகத்துவத்திலிருந்து எங்களுடைய உயிர் மூச்சு பிரிகின்ற காலம் வரை நாங்கள் இதில் தான் இருப்போம் என்று சொல்லக்கூடிய ஏராளமான இளைஞர்களை, ஏராளமான ஆண்களை, பெண்களை அல்லாஹ்வுடைய பேரருளால் உருவாக்கி இருக்கின்றோம். உலகத்தில் பல்வேறு தேவைகளுக்காக கட்சிகளாக, சங்கங்களாக, இயக்கங்களாக பிரிந்திருந்தாலும் ஏகத்துவம் என்று வருகின்ற பொழுது அல்லாஹுக்காக அடிபணிகின்ற சமுதாயமாக இன்னும் அதை வலுவாக உறுதியாக அதை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக தாவாதான் நம்முடைய முதல் இலக்கு என்பதை மக்கள் மத்தியிலே கொண்டு செலுத்துகின்றோம். அதற்கு எதிராக வரக்கூடிய ஏராளமான இன்னல்களை அல்லாஹுடைய பேர் உதவியினால் அதை தாங்கிக் கொண்டு இன்றைக்கும் களத்திலே இருக்கின்றோம். எத்தனையோ ஜமாத்துகளுக்கு மத்தியிலே, இயக்கங்களுக்கு மத்தியிலே, சங்கங்களுக்கு, கட்சிகளுக்கு மத்தியிலே இந்த ஏகத்துவ பணியை, தௌஹீது பணியை மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு அடைய பணியை செய்ய நாம் மட்டும்தான் இருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை மட்டும் அழகான முறையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான். உலகத்திற்காக, பதவிக்காக, சுகத்திற்காக, அந்தஸ்துக்காக, கண்ணியத்திற்காக எந்த வலையிலும் விழுகாத அளவிற்கு அல்லாஹுக்காக நம்முடைய பணிகளை நாம் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்னும் அதை வீரியமாக நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொருளாதாரம் மிக முக்கியமாக, மிக தலையாய ஒரு காரணியாக பொருளாதாரம் திகழ்கின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான பாவங்களை செய்தவர்களாக, தனி மனித வாழ்க்கையில நிறைய பாவங்களை செய்தவர்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் இந்த தர்மம் என்பது இருக்கின்றதே, அந்த தர்மம் இந்த பாவங்களை அப்படியே கரித்தெரித்து அதை ஒண்ணுமில்லாம ஆக்கி அந்த பாவங்களை எல்லாம் தவிடுபொடி ஆக்கி அல்லாஹ்விடத்திலே உள்ளச்சத்தோடு செய்கின்ற, இறை நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு செய்கின்ற இந்த தர்மம் இருக்கின்றதே, அது மிக குறைவாக இருந்தாலும் சரி இந்த பாவங்களை விட்டும் கரித்தெரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தூணாக அந்த தர்மம் இருக்கின்றது. அது எப்பொழுது மாறும் என்று சொன்னால், உள்ளச்சத்தோடு நாம் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் அது எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய திருமுகத்திற்காக, அல்லாஹுக்காக, ஏகத்துவத்திற்காக நான் கொடுக்கின்றேன் என்ற அந்த தூய்மையான அப்பழுக்கற்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. அந்த எண்ணம் அதை அல்லாஹ் பார்க்கின்றான். அந்த எண்ணத்திற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கின்றான். அங்கே கொடுக்கப்பட கூலி என்ன? நீங்கள் இங்கே பொருளாதாரமாக உங்களுடைய அணிகலன்களாக கொடுப்பீர்கள் என்று சொன்னால் மறுமை நாளில் அதே உங்களுக்கு திருப்பி தரப்படுமா? இல்லை. இங்க நகைகளை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மறுமையில நகையை கொடுப்பானா? அல்லது இந்த வீட்டை நான் எழுதி வைக்கிறேன் அல்லாஹுக்காக, தௌஹீதுக்காக, வீட்டை அங்கே கொடுப்பானா? இல்ல. சொர்க்கத்தை உங்களுக்கு அதற்கு பகரமாக கொடுப்பான். அந்த நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் உங்களுடைய உள்ளம் சார்ந்த அந்த தூய்மையான நம்பிக்கைக்கு பகரமாக அவைகளை மன்னித்து உங்கள் மீது கருணை பொழியக்கூடிய அளவிற்கு நீங்கள் கொடுத்தால் இன்னும் உங்களுக்கு அதிகமாக அல்லாஹ் வழங்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுக்கின்றான். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் செய்கின்ற இந்த தர்மம் இருக்கின்றது, இந்த தர்மம் பயனுள்ள தர்மத்திலே அடங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இது போன்ற வாய்ப்புகளை நமக்கு மத்தியிலே ஏற்படுத்துகின்றான். சாதாரணமா தர்மம் செய்வோம், அந்த தர்மம் அப்பொழுது உள்ள அந்த பயன்பாடுக்கு உரியதாக மாறிவிடும். ஆனால்
இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழப்போகிறோம் சொல்ல முடியாது, எவ்வளவு நேரம் இருப்போம் என்று சொல்ல முடியாது. ஆனால் நாம் இறந்ததற்கு பின்னால் பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்காது. இறந்துட்டா பாவம் செய்ய முடியுமா? இல்லையே. வாழும் பொழுது பாவம் செய்தோமே, அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறந்ததற்கு பின்னாலும் நம்முடைய பெயரால் நன்மைகள் தொன்று தொட்டு நமக்காக அது தொடர்ந்து கொண்டே வர வேண்டும் என்று சொன்னால் நிலையான தர்மத்தை பற்றி நபிகள் பெருமானார் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், இதா மாத்தல் இன்சான் இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அனைத்தும் நின்று விடுகின்றது, துண்டாகி விடுகின்றது. இல்லா மின் ஸலாஸா, மூன்றை தவிர. அதில் முதலாவதாக சதகத்துல் ஜாரியா, அவன் இறந்ததற்கு பின்னாலும் அவன் பெயரால் நன்மை குவிந்து கொண்டே இருக்கின்ற அந்த நன்மை. இந்த ஏகத்துவத்திற்காக நாம் நம்முடைய பொருளாதாரத்தை கொடுப்போம் என்று சொன்னால் இந்த ஏகத்துவம் உலகம் அழிகின்ற காலம் வரை இருக்கும். உலகம் அழிகின்ற காலம் வரை இந்த ஏகத்துவத்தை சொல்வதற்கு அல்லாஹ் மக்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டே இருப்பான். அதற்கு ஒரு காரணியாக நாம் இந்த ஏகத்துவம் வளர்வதற்கு எல்லா மக்கள் மத்தியிலும் இந்த ஏகத்துவம் கொண்டு செல்வதற்கு பாடுபடுவதற்காக நம்முடைய பொருளாதாரம் அதற்காக பயன்படும் என்று சொன்னால், உதாரணத்திற்காக நாம் இந்த பொருளாதாரத்தை வைத்து ஒரு இஸ்லாம் இனிய மார்க்கம் என்று நடத்துகின்ற பொழுது அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு மாற்று மதத்தில் உள்ள ஒரு யூதனாக, கிறிஸ்தவனாக, காஃபிராக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இஸ்லாத்தை அறிந்து கொண்டு அதற்காக தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு தன்னுடைய அமல்களை செய்வார் என்று சொன்னால் அதற்காக எத்தனை மனிதர் உதவி செய்தாலும் அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அவர் செய்த நன்மையை அப்படியே கொடுக்கக்கூடியவனாக ஒரு அற்புதமான மார்க்கத்தை வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். உயிர் பிரிந்தாலும் அந்த மனிதர் உயிர் வாழுகின்ற பொழுது அவர் நன்மையை செய்கின்ற, தொழுத, நோன்பு நோர்த்த, அவர் தாவா செய்த எல்லா நன்மைகளிலும் அந்த பங்கு நாம் இறந்ததற்கு பின்னால் நமக்காக வரக்கூடிய ஒரு பேர் அற்புதம் இந்த சதகத்துல் ஜாரியா. அப்படிப்பட்ட நிலையிலே உங்களுடைய அதிகம் பொருளாதாரத்தை நம்முடைய ஜமாத்திற்காக, நம்முடைய ஜமாத்துடைய பணி என்று சொன்னால் தௌஹீதுக்காக, இதன் மூலமாக இந்த பொருளாதாரத்தை ஜமாத்தில் உள்ள எந்த நபரும் சம்பளமாக பெறக்கூடியவராக, அந்த பொருளாதாரத்தின் மூலமாக தன்னுடைய சுய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக முழுக்க ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக நாம் ஒரு அழகான கட்டமைப்பை கொண்டிருக்கின்றோம். அதன் வாயிலாக இந்த பொருளாதாரத்தை அல்லாஹுடைய மார்க்க பணி செலவிடுவதற்காக இன்னும் மூர்க்கமாக, வீரியமாக, பட்டி தட்டியெல்லாம் இந்த ஏகத்துவம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நாம் இந்த ஏகத்துவத்தை அழகான முறையில் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க அல்லாஹுடைய பாதுகாப்போடு செய்து வருகின்றோம். அதற்காக அதிகம் பொருளாதாரத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நரகத்தை விட்டும் காக்கும் கேடயமாக இருக்கும். இறுதியாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் லா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா, உங்களுடைய பிள்ளைகளோ பொருளாதாரமோ அல்லாஹ்வை திசை திருப்பக்கூடிய நிலைக்கு ஆளாக்கி விடாதீர்கள். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நஷ்டவாளிவாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் அழகான உபதேசமாகவும் எச்சரிக்கையாகவும் சொல்றான், நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், நாம் தான் உங்களுக்கு பொருளாதாரத்தை வழங்கி இருக்கின்றோம். ஒரு சின்ன மோதிரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது நாம் வழங்கிய அந்த பொருளாதாரம். உங்களுடைய இருப்புகளிலே பொருளாதாரம் இருக்கின்றது, நாம் வழங்கிய அன்ஃபிகு, நீங்கள் நல்வழியிலே செலவிடுங்கள், உங்களுக்கு நாம் வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து. எது வரைக்கும்? மின் கபலி அன் யஅத்திய அஹதக்குமுல் மௌத், மரணம் வருவதற்கு முன்னால், மரணம் வந்து விடுகின்ற அந்த இறுதி நேரம், எந்திரிச்சு திரும்ப மீள முடியாத அந்த நிலை இருக்கின்றது. அப்பொழுது நீ நிச்சயமாக உணர்வீர்கள். என்ன உணர்வீர்கள்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபலி அன் யஅத்திய அஹதக்குமுல் மௌத் ஃபயகூலு ரப்பி லவ்லா அஹர்தனி, சிறிது அவகாசம், கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்து, இலா அஜலின் கரீப், குறைந்த அவகாசம், பொருளாதாரத்தை தர்மம் செய்துவிட்டு உன்னிடத்திலே நான் மீண்டும் வந்து விடுகின்றேன் நல்லடியானாக என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அது போன்ற நிலைக்கு வந்து விடாமல் உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி அல்லாஹுடைய பாதையில இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது ஜும்மா வசூல் முழுக்க மாநில தலைமைக்காக கொடுக்கப்படுகின்றது, ஏகத்துவ பணிக்காக கொடுக்கப்படுகின்றது. எனவே உங்களுடைய அதிகம் பொருளாதாரத்தை இறை திருப்தியை நோக்கி, எதிர்பார்ப்பை நோக்கி, அல்லாஹ் உனக்காக நான் கொடுக்கின்றேன்,
நான் செய்த பாவங்களை மன்னித்து மறுமை நாள் எனக்கு நரகத்தை விட்டும் காக்கும் கேடயமாக இதை ஆக்கித்தாயா அல்லாஹ் என்று நீங்கள் உள்ளத்திலே நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு கொடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய நம்பிக்கை வீணாக்க மாட்டான். அதிகம் பொருளாதாரத்தை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வா ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.